ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் இப்போ ப்ரிவ்ல பார்த்த மாதிரி ஒரு தைப்பூசத்துக்கு ஒரு முருகன் பேனர் வந்து எப்படி எடிட் பண்ணுறேன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து சரி. இந்த பேனர் வந்து எப்படி எடிட் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இந்த பிக்சார்ட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே எடிட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டு இந்த சின்ன சின்ன பேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஆர் பேக்ரவுண்ட் இருக்கா, இதில் வந்து முருகன் இமேஜ் வந்து நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த முருகன் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு முருகன் இமேஜ் வந்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேங்க. இந்த முருகன் இமேஜை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ண இந்த இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி செட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மேலே எரேசர் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் இதை கம்மி பண்ணிட்டு இந்த ஹார்னஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து கீழே மட்டும் இந்த லைட்டை எப்படி இந்த மாதிரி இந்த அளவுக்கு எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்னு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இந்த அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இந்த பிரைட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த கிளாரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா ஒரு 6 வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போய்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு -75 வச்சுக்கோங்க. 75, 76 வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ மேலே டிக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து உங்கள் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி பாருங்க. இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த எரேசரில் போயிட்டு ஹார்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு இந்த கீழே உள்ளதெல்லாம் எரேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிட்டு கீழே லைட்டாக எரேஸ் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இந்த இமேஜை கொண்டு வந்து அப்படியே கீழே இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கொஞ்சம் லைட்டாக பெருசாகிக்குங்க. வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி கீழே மூவ் பண்ண ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு புகையாட்டம் ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கரெக்ட் நம்ம பேக்ரவுண்டு கரெக்டாக இருக்க வரைக்கும் அதை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுட்டு இப்படி இதை மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு இந்த டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎன்ஜியை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு ஷேடோ கொடுக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ வந்து இப்படியே மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு இதில் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருந்தீங்களா, அதில் போயிட்டு ரெண்டுமே 0 செட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு என் HDR 1 இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம பேனர் வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இதில் பார்த்தா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.